ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமலி கிச்சன்ஸ். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் வெயிலுக்கு இதமாக குளுன்னு குடிக்கக்கூடிய மதுரை ஸ்பெஷல் ஜிகர்தண்டா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஜிகர்தண்டா ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாதாம் பீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா முதல் நாள் நைட்டே பார்த்தீங்கன்னா நம்ம ஊற வச்சுக்கலாம். ஒரு 4லேருந்து ஒரு 5 பீஸ் மட்டும் போட்டாவே போதும். இது வந்து ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தாராளமாக வரும். இப்போ வந்து நான் முதல் நாள் நைட்டே பார்த்தீங்கன்னா இதை வந்து நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். காலையில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பவுல் ஃபுல்லாகவே நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ 1 லிட்டர் அளவுக்கு பார்த்தீங்கன்னா பால் எடுத்துக்கலாம். அந்த பாலை வந்து நல்லா வந்து வத்த காய வச்சு நம்ம எடுத்துக்க போகிறோம். பால் நல்லா காஞ்சி வந்துட்டு இருக்க போகும்போது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் வந்து சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது சர்க்கரை சேர்த்துவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். பால் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கிற ஓரங்களில் படிக்கிற ஆடையெல்லாம் நம்ம வந்து எடுத்து விட்டு நல்லா கெட்டியான பதத்துக்கு வந்து நம்ம எடுத்துக்க போகிறோம். மதுரை ஜிகர்தண்டாவில் பார்த்திங்கன்னா கோவா சேர்ப்பாங்க. நம்ம அதுக்கு பதில் இந்த பாலை வந்து நல்லா சுண்டைக்காய வச்சு ஒரு கோவா மாதிரி நம்ம வந்து க்ரீம் பதத்துக்கு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போது நம்மளோட மில்க் க்ரீம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். நெக்ஸ்ட் நம்ம வந்து சுகர் சிரப் பண்ண போகிறோம். சர்க்கரை வச்சு அதை வந்து கேரமலைஸ் பண்ணி நம்ம வந்து சுகர் சிரப் பண்ண போகிறோம். இந்த சுகர் சிரப் பார்த்திங்கன்னா இந்த ஜிகர்தண்டாவுக்கான கலர் வந்து கிடைக்கும். ஸோ அதனால் வந்து இந்த சுகர் சிரப் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு அரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிட்டு தண்ணி சேர்க்காமல் வந்து நம்ம வந்து கேரமலைஸ் பண்ணணும். இது ஃபுல்லாமே சர்க்கரை மெல்ட் ஆன பிறகு இதில் வந்து கொஞ்சமாக வந்து நம்ம ஒரு அரை டம்ளர் அளவுக்கு சுடுதண்ணி சேர்த்துக்கலாம். சர்க்கரை வந்து ஃபுல்லாக மெல்ட் ஆன பிறகு நம்ம வந்து ஒரு அரை டம்ளர் அளவுக்கு சுடு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது இந்த டைமில் சேர்த்துக்கிறதா சரியாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட சுகர் சிரப் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம நல்லா சுண்டை காய்ச்சி எடுத்துக்கிட்ட பால் வந்து ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டோம். அது கூடவே பார்த்திங்கன்னா நம்மளோட சுகர் சிரப்பும் பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து நைட்டே ஊற வச்சு எடுத்துக்கிட்ட பாதாம் பிசின் இருக்குது, அதையும் வந்து எடுத்துக்கிட்டோம். இது கூடவே பார்த்திங்கன்னா காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் கூல் பண்ணி வச்சுட்டு இருந்தால் 1 லிட்டர் அளவுக்கு பால் இதுவும் நம்ம எடுத்துக்கிட்டோம். இந்த பாலுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்துட்டு இந்த பாலை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூடவே பார்த்தோன்னா நம்ம வந்து மெல்ட் பண்ணி வச்சுருக்க சுகர் சிரப்பையும் வந்து இது கூட ஊற்றிடலாம். இப்போ இந்த சுகர் சிரப் ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ண போகும்போது பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து இந்த பாலோட கலர் மாதிரி நம்ம ஜிகர்தண்டா கலருக்கு நமக்கு வந்து பால் கிடச்சிரும். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா சர்க்கரை கலர் அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு டம்ளரில் இந்த சுகர் சிரப்பை வந்து ஃபுல்லாமே வந்து சுற்றி வர்ற மாதிரி கொஞ்சம் நம்ம வந்து கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஊற வச்சு எடுத்துருக்க பாதாம் பிசின் அதை இது கூட சேர்த்துடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து நல்லா சுண்டை காய்ச்சி வச்சுருக்கிற பால் அந்த க்ரீமையும் இது கூடயே சேர்த்துடலாம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. இப்போ காய்ச்சி ஆற வச்சு கூல் பண்ணி வச்சுருக்க பால் அதையும் சேர்த்துடலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து சுகர் சிரப் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வெண்ணிலா ஐஸ்கிரீம் ஒரு 2 கரண்டி அளவுக்கு இது மேலே நம்ம விட்டு கொஞ்சமாக சுகர் சிரப் அது மேலே போட்டோம் அப்படின்னா நம்மளோட சூப்பரான டேஸ்டியான மதுரை ஸ்பெஷல் ஜிகர்தண்டா வந்து ரெடி ஆயிடுச்சு. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டு குடித்தோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மேலே கொஞ்சமாக பார்த்திங்கன்னா நம்ம சுகர் சிரப் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மதுரை ஸ்பெஷல் ஜிகர்தண்டா ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குள்ளே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.